தொடர்ந்து பிக் பாஸ் பத்தி நெறைய விஷயங்கள நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். அதுலயும் இப்ப பிக் பாஸ்ல ரீஎன்ட்ரி குடுத்துருக்கக்கூடிய நெறைய பேரு என்ன சொல்லி வராங்க அப்டின்னா, பாரு கமருதீன அவங்க வந்து ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்றாங்க. அவங்க ஒரு நாள் அந்த ஒரு செகண்ட்ல பட்ட கோபம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தண்டனைய குடுத்துருச்சு அப்படின்னும், தப்பு பண்ணா எல்லாருக்கும் தண்டனை உடனே கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க விஷயத்தின் மூலமாக எல்லோருமே தெரிஞ்சுப்பாங்க ஒரு பக்கம் சொன்னாலும், இப்ப ரீஎன்ட்ரி குடுக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகள்ல வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாங்க அவங்கள மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பாரூக் அப்படியே இல்லாதே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்தப்ப எல்லாருக்குமே வரவேற்பு குடுத்தாங்க. ஆனா சாண்ட்ரா வந்தப்ப மட்டும் யாரும் அவ்வளவா கண்டுக்கல. அவங்களுக்கு அவ்வளவா வரவேற்பு குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அத நம்மளே பார்க்க முடிஞ்சது. இதுக்கு இடையில என்னன்னா, அமித் அவர்கள் கூட அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அமித்னா, "உங்க கூட எனக்கு பேச விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா, அவங்க நெறைய விஷயங்கள் அவர பத்தியே பேசியிருந்தாங்கன்றது நம்மளுக்கே தெரியும். இப்போ இத பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "விடுங்க சாண்ட்ரா, நாமினேட் பண்றதுக்கெல்லாம் அவரு இப்படி பேசிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கட்டாயம் தேவையா? அதனால நீங்க அவர்கிட்ட அப்படிலாம் கேட்கணும், பேசணும், கெஞ்சணும் அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனா சாண்ட்ரா அவர்கள் நெறைய இடங்கள்ல அவங்கள தொட்டா பிக் பாஸ்லேருந்து வெளியேறிருவாங்கன்ற லெவலுக்கு நெறைய இடங்கள்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது. அதுல யார் யாருக்கெல்லாம் யார் யார் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, திவ்யா மட்டும் எனக்குன்னு ஒரு தனிநபர நான் சேர்த்து வச்சுக்கல போல இந்த சீசன்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தத்த அவங்களுடைய அழுகை மூலமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு. அவங்க நெறைய இடங்கள்ல யார் தப்பு பண்ணாலும் ஓப்பனாவே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால என்னவோ தனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கலாமோ என்னவோ தெரியல. இதையெல்லாம் தாண்டி இப்ப நெறைய ரசிகர்கள் எதுக்கு பிக் பிக் எவிக்ஷன்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா 4 பேர்ல ஒருத்தர வெளியில எடுத்தா தான் அங்க வந்து வின்னர், ரன்னர்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற கட்டாயத்துல இப்ப பிக் பாஸ் சீசன் 9 இருக்குது. ஒருவேளை விக்ரம் வெளியேற அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. திவ்யா, அரோரா, சபரி இந்த 3 பேரும் இப்ப ரொம்ப பீக்ல இருக்காங்க. யார் யார வின் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. திவ்யா அவர்கள் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அரோரா அவர்கள் நடந்துக்கிறது, அவங்க இந்த கேம்ல ஆரம்பத்திலே போயிடுவாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா, அவங்க இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம்னு எல்லோரும் சொல்லி வராங்க. இருந்தாலும் அரோராவா கூட வின்னரா இருக்கலாம். ரன்னர் திவ்யாவா இருக்கலாம், இல்ல சபரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேர்ல யாரோ வந்து ஒருத்தர் டைட்டில் வின்னர் அப்படின்றத மட்டும் இப்ப எல்லாரும் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? யாரு டைட்டில வின் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.